கிருஷ்ணகிரி ஏரியான்றது வந்து ஹாட் டெம்பரேச்சராகவும் இருக்கும், ரொம்ப ஹை டெம்பரேச்சராகவும் இருக்கும். டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காகவும் இருக்கும். அவங்க ஹார்டிகல்ச்சரில் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எபோவ் 20 இயர்ஸ் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் உடுமலைப்பேட்டு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் சரௌண்டிங்கு, அப்புறம் தாராபுரம் இந்த ஏரியாலாம் நிறைய கன்று போகும். ஏன்னாங்கன்னா நிறைய சேனலில் வந்து 30 ரூபா 40 ரூபான்னு கன்று போட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, கையில் பார்த்தோன்னா தெரியும், ஆல்ரெடி வந்து தமிழனை பார்த்து உள்ளே வந்திருப்பீங்க. நம்ம தென்னை வந்து கன்றுகள் வளர்க்குற இடத்து தான் வந்திருக்கோம். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசம்பட்டின்னு வந்து சர்ச் பண்ணாலே பார்த்தீங்கன்னா வந்து கோகனட்டோட இதுதான் வருது. மோஸ்ட்லி என்னோட கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க, கோகனட் இருந்தால் எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த பெங்களூர் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா எங்கள் சைடில் நிறைய வந்து ஃபார்மிங் எல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்காக வந்து நான் வந்து கோகனட்டோட இதுக்காக நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணி நான் வந்து இங்கே வந்து வீடியோ பண்ண வந்திருக்கேங்க. நான் ஓகே, நம்ம இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து எப்படி வந்து கோகனட் எல்லாம் வளர்க்குறாரு, எப்படியெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு, எந்த மாதிரிலாம் நடவு நட்டு இதெல்லாம் ஃபுல்லாக பராமரிச்சிட்டாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் வந்து பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர். நம்ம இந்த நர்சரி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவிபி கோகனட் பிளான்ட் நர்சரி. இங்கே கிருஷ்ணகிரி அரசம்பட்டின்ற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. நான் இப்போது நர்சரி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இது அப்பாவும் அண்ணாவும் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நான் வந்து நர்சரிக்குள்ளார வந்து 4 வருஷம் ஆகுது. ஆக்சுவலி எல்லா வெரைட்டியும் வந்து எல்லா ஏரியாவுக்கும் மூவ்மெண்ட் ஆகுமான்னு எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வந்து அண்ணாவும் அப்பாவும் வந்து தென்னை தான் போட்டிருந்தாங்க. சும்மா நார்மலாக வந்து ஒரு 200 கன்று 100 கன்று லோக்கலில் கம்மியான குவான்டிட்டியில் போட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது கஜா புயல் டைம்லாம் கொஞ்சம் நல்லா பீக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா அப்போ நிறைய சேதம் ஏற்பட்டதுனால அந்த சீசனில் வந்து தென்னங்கன்று நல்லா மூவ்மெண்ட் ஆச்சு. ஸோ அப்போலேருந்து வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு 50,000 1 லட்சம் கன்றுக்கு மேலே போட ஆரம்பித்தோம். ஸோ சேல் நல்லா இருந்தது. எல்லா வெரைட்டியும் கசகசன்னு பண்ண முடியல எங்களால். ஸோ அதனால் தென்னங்கன்று மட்டும் குறிப்பிட்ட டார்கெட் பண்ணி நாங்கள் போட்டுட்ருக்கோம். கொஞ்சம் சீசனை பொறுத்து, எல்லா சீசனுக்கும் வந்து நம்ம எக்ஸாக்டாக எல்லா மந்த்துக்கும் ஒரே மாதிரி சேல் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ மழை சீசன்லாம் வந்துச்சுன்னா நமக்கு அந்த குறிப்பிட்ட 2-3 மாசத்துல மட்டுமே 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் கன்று வரலையுமே வெளியே போகும். அப்படி நம்ம ஃபார்மில் மட்டுமே வருஷத்துக்கு குறைஞ்சது சீசனை பொறுத்து, அந்த மழை சீசனை பொறுத்து 2 லட்சம் வரலையுமே போடுறோங்க. ஆவரேஜாக மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 20,000க்கு மேலே தான் போகும். இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா மட்டும் இல்லாமல் நமக்கு எல்லாமே எல்லா கிளைமேட்டுக்கும் வேர்ல்டு லெவலில் எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகிற ஒரே தென்னை நாட்டு தென்னை வந்து பார்த்தீங்கன்னா அரசம்பட்டி தான் ஃபேமஸ்ஸு. ஸோ நம்ம இங்கே அரசம்பட்டி எல்லாமே இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே ரிவர் பெட் எல்லாமே. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிவர் பெட்டில் இருக்கிற எல்லா தென்னையுமே வந்து இது ஈஸ்ட் கோஸ்ட் அண்டு வெஸ்ட் கோஸ்ட் ஆளுக்கு நம்ம எல்லாத்துக்குமே சூட் ஆகும். நம்ம இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குஜராத் வரலையும் வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு போகுது இதே வெரைட்டி. இந்த பக்கம் ஈஸ்ட் கோஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அசாம் வரலையும் போகுது. ஸோ கொல்கத்தாவுக்கு மெயின் ஆர்டர் நிறைய சப்ளை போகும், கவர்மெண்ட் டெண்டர்லாம் கொடுக்குறோம். ஸோ இது எல்லா கிளைமேட் இப்போ அதாவது கிருஷ்ணகிரி ஏரியான்றது வந்து ஹாட் டெம்பரேச்சராகவும் இருக்கும், ரொம்ப ஹை டெம்பரேச்சராகவும் இருக்கும். அதே சமயம் வந்து நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காகவும் இருக்கும். ஸோ எல்லா கிளைமேட்டுக்குமே அடாப்ட் ஆன இந்த வெரைட்டி வந்து நம்ம நார்த்தில் வெயிலுக்கு போனாலும் சூட் ஆகுது, கேரளா சைடு சவுத்துக்கு போனாலும் சூட் ஆகுது. அதே மாதிரி நம்ம மால்தீவ்ஸ் கூட நிறைய கன்று அனுப்பியிருக்கோம். இப்போ நம்ம இதனுடைய சீட்ஸ் வந்து நல்ல விதமான விதைகளாக எப்படி நம்ம தேர்வு பண்ணி நடவு செய்யணும்? ஆவரேஜாக நம்ம 40 வருஷத்துக்கு மேலே தான் எல்லா மரமே சூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து அவங்க ஹார்டிகல்ச்சரில் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எபோவ் 20 இயர்ஸ் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. எபோவ் 20லேருந்து பிலோ 70 இயர்ஸ்க்குள்ளே மரத்தை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம ஆவரேஜாக 40 இயர்ஸ்க்கு மேலே தான் எடுக்கிறோம். நல்ல கண்ணாக ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட என்ன பண்ணணும்னா நம்ம குவாலிட்டியான சீடு தான் நம்ம சூஸ் பண்ணுற சீடில் தான் வந்து நமக்கு நல்ல கன்று வருமா இல்லை ரொம்ப வீக்காக இருக்கிற கன்று உற்பத்தி பண்ணுறோமான்னு நம்ம அதில் செலக்ட் பண்ண முடியும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு உருவாகிறதுலேருந்து 11லேருந்து 12 மாதம் ஆகும் ஒரு தென்னையை வந்து சீடு வந்து குவாலிட்டி சீடு வந்து 12 மந்த்ஸ் ஆயிரும். ஆவரேஜாக 1 இயர் 11 to 12 மந்த்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டு, அதாவது ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு டைம் கட் பண்ணுறதுக்கும் அடுத்து கட் பண்ணுறதுக்கும் குறைஞ்சது ஒரு 60 நாளாவது கேப் இருக்கணும். அந்த 60 நாள் குவாலிட்டியான சீடை வெட்டி நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரை, ஒரு ஆஃப் ட்ரையாவது பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 60 நாள் வெட்டுறீங்கன்னா தென்னை வந்ததுக்கப்புறம் குவாலிட்டியான சீடு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பழுப்பு நிறம் மாறணும் மரத்துலேயே.
அதுக்கப்புறம் எடுத்து ஒரு 20 days அட்லீஸ்ட் நம்ம ஷேட் ட்ரை பண்ணணும். ஷேட் ட்ரை பண்ணிட்டு தான் வந்து நம்ம நடவு செய்யணும். அதுக்கு மேலே வந்து ரெகுலராக அந்த ஈரப்பதம் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் கான்ஸ்டண்ட்டாக. இப்போ நம்ம நடவு செய்யறது பார்த்தீங்கன்னா எந்த சீசன்ல நடவு செய்யும் போது அது நல்லா இருக்கும்? எல்லா சீசனுமே நல்லா வரும், எந்த சீசன்லயுமே எல்லா சீசனும். பட் தென்னைக்கு பொறுத்தவரையிலையும் நம்ம கிளைண்ட் சைடாக இருக்கட்டும், ஃபார்மர் சைடாக இருக்கட்டும், நம்ம சீடு நாற்று விடுறதா இருக்கட்டும், தண்ணி ஒன்று இருந்தால் போதும், நமக்கு எல்லா சீசன்லுமே நம்ம நடவு செய்யலாம். நம்ம இந்த மண் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 to 40% சாண்டு மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ நார்மல் மண்லேயும் நம்ம போடலாம். பட் ஆனால் வந்து 30 to 40% வந்து சாண்டு மிக்ஸ் ஆகிருந்தால் உங்களுக்கு ஸ்டெம்மு நல்லா ஸ்ட்ராங்காக வரும், ஒவ்வொரு ஸ்டெம்மும். இப்போ நம்ம இதுக்கு வந்து வாட்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும்? சாண்டு மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு வீக்லி ட்வைஸ் கொடுத்தா இதுக்கு போதும். இப்போ இந்த சீட்ஸ் வந்து நம்ம உருவாக்குற டைம்ல இதுக்கு வந்து நிழல் தேவைப்படுமா இல்லை வெயிலே வைக்கலாங்க? டெஃபினட்டாக வந்து ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு வந்து ஷேட் ட்ரை, ஒரு 50% ஷேட் ட்ரை நெட்டு கட்டுவோம். இங்கே வந்து நம்ம ஓப்பன் ஃபார்ம்ன்றதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு ஷேடு இருக்கும், அந்த மர நிழல் இருக்கும். ரொம்ப பிளைன் லேண்டில் போடும்போது ஸ்டார்டிங் ஜெர்மினேஷன் வந்து அட்லீஸ்ட் 3 months ஸ்டார்ட் ஆகும். 3 monthsக்கு அப்புறம் 90 daysக்கு அப்புறம் தான் ஜெர்மினேஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் 50% ஷேட் நெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். நம்ம ஆரம்பத்தில் எந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஃபெர்டிலைசர்ஸ்ன்னு இதில் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட்டு கவுடக் போடுவோம், நம்ம ஆட்டெருவு மாட்டெருவு போடுவோம். அதுக்கப்புறம் நீம் கேக் இருக்கு இல்லைங்க, வேப்ப முன்னாக்கு வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி தெளிச்சு விடுவோம். இப்போ வந்து பூச்சி தாக்காமல் இருக்கிறது கன்றுகள் வந்து எப்படி பாதுகாப்பு பண்ணுறது? அது முக்கியமாக வந்து வண்டுங்களா? இப்போ வந்து இது பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிங்க, இந்த எல்லோ லீப்ஸ் மாதிரி வந்து சின்ன சின்ன டாட்ஸ் வரும், ரொம்ப பெருசாக தெரியாது இந்த எல்லோ லீப்ஸு. ஆமாம், கார்னரில் இந்த எல்லோ லிப்ஸ், இந்த சின்ன சின்ன டாட்ஸ் வந்து இது அப்படியே வந்து ரொம்ப நாள் விட்டிங்கன்னா பெரிய டாட்டாக மாறிடும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம காப்பர் ஆக்சோக்ளோரைடுன்னு இருக்குது. காப்பர் ஆக்சோக்ளோரைடு 50% WPன்னு ஒரு மருந்து இருக்குது. அது வந்து ப்ளூ காப்பர்ன்ற கம்பெனியில் ரிலீஸ் ஆகிருக்கும். இல்லை நிறைய கம்பெனி வெரைட்டி வந்து நிறைய மாறும். பட் ஆனால் அதனுடைய மருந்து பேர் பார்த்தீங்கன்னா காப்பர் ஆக்சோக்ளோரைடு. இது வந்து ஒரு லிட்டருக்கு 2 கிராம் பவுடர் வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் மந்த்லி ஒன்ஸு. அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ ஷேட்ஸு, இந்த குருத்தில் வந்து லைட்டாக சுருகு மாதிரி காயிறது, இந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காண்டாமிருகு வண்டு வரும். காண்டாமிருகு வந்திருக்கு மெடா 17.8ன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கும். அது வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் மந்த்லி ஒன்ஸு. அப்புறம் ஒயிட் ஃப்ளைக்கு அதே மருந்து சூட் ஆகும். ஏன்னாங்கன்னா நிறைய சேனலில் வந்து 30 ரூபா 40 ரூபான்னு கண்ணு போட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் 120 ரூபா சேல் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு கன்றுடைய விலை வந்து எந்த அளவில் நமக்கு? இப்போ கண்ணு ரேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிக்ஸ்டு ரேட்டுன்னு எதுவும் இல்லை, மார்க்கெட் பேஸ்டு தேங்காய் விலையை பொறுத்து தான் வந்து நமக்கு சீட் ரேட் மாறும் போது கண்ணு ரேட்டும் மாறும். ஸோ நமக்கு ஒவ்வொரு ஃபார்மர் கால் பண்ணும் போது நம்ம டேரெக்டாக ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பல்காக ஆர்டர் கொடுக்கும்போது இப்போ ஒரு 500 1000 அந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கும்போது நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போங்க? கண்டிப்பாக. மார்க்கெட் ப்ரைஸ் நமக்கு ரீட்டைல் 50-100க்கு ஒரு ப்ரைஸு, பல்காக 500 1000 எடுக்கும்போது ஒரு ப்ரைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ கன்றுகள் பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்துலேருந்து தமிழ்நாட்டு அளவில் எந்த மாவட்டத்தில் அதிகமான கன்றுகள் வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க? நமக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தான். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் உடுமலைப்பேட்டு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் சரௌண்டிங்கு, அப்புறம் தாராபுரம், இந்த ஏரியாவில் நிறைய கன்று போகும். இப்போ நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறீங்களா இல்லை எக்ஸ்போர்ட் வெளிநாடு அந்த மாதிரி ஆர்டரும் கொடுக்குறீங்களா? எப்படி பண்ணுறீங்க? எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்பரூட்டுன்னு கொடுத்தோம். அதாவது தென்னங்கன்று வந்து ரொம்ப லோ ப்ரைஸாக இருக்கும்போது வந்து அந்த தேங்காய் பூவுன்னு சொல்லுவோம். அப்போ வந்து துபாய்க்குலாம் நிறைய அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக கன்று வந்து மால்தீவ்ஸுக்கும் அனுப்பிட்டு தான் இருக்கோம். இங்கே இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா குஜராத், அசாம் வரையும் போகுது. பெங்களூர் நமக்கு டொமஸ்டிக் ஃபுல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னா அது தேங்காய் பூன்றது வந்து அப்போது ப்ரைஸ் ரொம்ப டவுனாக இருந்தது. அப்போ வந்து செடி எங்களுக்கு சேல் ஆகணும். அப்போ வந்து சாப்பிட்றதுக்காக அது வந்து தேங்காய் பூ கொடுத்தோம். அது மேலே இந்த ஓடை மட்டும் உரிச்சு எடுத்துட்டு, தென்னை மட்டையை மட்டும் உரிச்சு எடுத்துட்டு பேக் பண்ணி கொடுத்தோம். இப்போ தென்னங்கன்று வந்து நம்ம இங்கவே வந்து ரேட்டு அதிகமாக தான் இருக்குது. ஸோ அந்த ரேட்டுக்கு வாங்கி அவங்க சாப்பிட்றதுக்கு தயாராக இல்லை. இப்போது மேபி ரேட்டு குறைஞ்சதுன்னா அப்போது மாற்றி சேல் பண்ணுவோம். இப்போ இந்த நர்சரி ஆரம்பிக்கும் போது நமக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவா இருக்கலாம்? இந்த மாதிரி ஒரு நர்சரி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவா இருக்கும்? மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது 100 ரூபாயிலையும் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு 10 கன்று போட்டிங்கனாலையும் இன்னைக்கு 10 கன்று லோக்கலில் சேல் பண்ணலாம். பட் மார்க்கெட் பேஸ் தான், அதனுடைய குவாலிட்டி நம்ம ட்ரஸ்டபுளாக வந்து நல்ல மரத்தில் சீடு எடுக்கிறோமான்றது அதில் முக்கியம். இப்போ மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா இது ஆரம்பித்து ஒரு புதுசாக ஒருத்தவங்க ஆரம்பித்து பண்ணும்போது அவங்களுக்கு மாத வருமானங்கிறது எவ்வளோவா இருக்கலாம்? ஒரு ஆரம்பத்தில் இருக்கிறவங்க இவ்வளோ தான் இருக்கும், நம்ம இவ்வளோ தான் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு? அது சேலை பொறுத்து தான், டிபெண்ட் ஆன் சேல் தான். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் 100 கன்று போட்டிங்கன்னா அதில் 10 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சா 1000 ரூபாய் கிடைக்கும்.
1000 கன்று போட்டிங்கன்னா அது சேல் வந்து பட் ஆனால் அதே 1 மந்த்தில் சேல் ஆகணும். சேல் பண்ணாதான் வந்து அது 10,000 அந்த 1 மந்த்தில் கிடைக்கும். இப்போ இந்த ஃபார்ம் இந்த மாதிரி ஆரம்பிச்சு பண்றவங்கள புதுசா ஆரம்பிச்சு பண்ணணும்னு நினைக்கிற போது இதுல லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குதுங்களா, இல்ல ப்ராஃபிட் ஆகணும்னா எந்த முறையில நம்ம பண்ணும்போது ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பாக லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நாங்கள் லாஸ்ட்டு 2 இயர்ஸ் பிஃபோர்லாம் வந்து நீங்கள் இருக்கிற அந்த சரௌண்டிங் ஃபுல்லாமே வந்து 15-20 அடி இருந்துச்சு கன்று. 10 அடி 15 அடிக்கு மேலே வரலையும் கன்று ஸ்டாக் ஆகிருந்தது. அது எல்லாமே வேஸ்ட்டாக எடுத்து தான் போட்டோம். ஸோ அந்த கோகனட் ப்ரைஸ் தான் டிபெண்ட் ஆன் கோகனட் ப்ரைஸ் தான். கோகனட் ப்ரைஸ் ஃபால் ஆச்சுன்னா கன்று வைக்கிறது ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கோகனட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கோகனட் பிளான்ட் வந்து சீட்லிங் வந்து சேல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபிக்ஸ்டாக இந்த ரேட்டு தான், இந்த இவ்வளோ இன்கம் தான் இதில் சொல்ல முடியாது. இந்த தொழில பாத்தீங்கன்னா பிக்கஸ்ட் சேலஞ்சுனா என்னன்னு நீங்க சொல்லுவாங்க? ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் தான். ஏன்னா வந்து நம்ம இன்னைக்கு 100 சீடு போடுறோம்னா உங்களுக்கு 100 சீடில் வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 80% மேலே ஜெர்மினேஷன், அந்த விதை முளைச்சாதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து ஜெர்மினேஷனில் வந்து பாதி அடி வாங்கிருச்சுன்னா நமக்கு லாஸ் ஆயிரும். இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது இதனுடைய சீட்ஸ் வந்து முளைக்கிறதுலையோ இல்லை முளைச்சதுக்கு அப்புறமா எல்லாம் பாதிப்பு வருங்க? ஆமாம், அந்த இதே மாதிரி வந்து இந்த ஒயிட் ஃப்ளை அட்டாக் வரும். கிளைமேட் சேஞ்ச்னால ஒயிட் ஃப்ளை வரும். பல காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ல வந்து உள்ளேயே தண்ணி நிற்கிறதோ இல்லை நீங்கள் கீழே போட்டிருக்கும் போது அதுலேயே வந்து தண்ணி நிற்கும் போது அந்த மாதிரி நிற்கும் போது அந்த சீட்ஸ்க்கு எதனா ப்ராப்ளம் வருங்களா, இல்லை நீங்கள் அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? நம்ம அதனால தான் வந்து எப்பவுமே தென்னங்கன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண் மிக்ஸ் பண்ண மாட்டோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோபீட் தான் மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் வெட்டாக வச்சுக்கும், ஈரப்பதமாக வச்சுக்கும். பட் ஆனால் வந்து தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிக்காது. மீடியமாக அப்சர்வ் பண்ணிக்கும். மீதி எக்ஸஸ் வாட்டரை வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதனால எந்த எஃபெக்டும் இல்லை. இப்போ இந்த தென்னை மரம் வாங்கி நம்ம நடவு செஞ்சு ஃபார்ம் மாதிரி உருவாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, எந்த மாதிரி வந்து நம்ம தென்னங்கன்றுகள் வாங்கி நடவு செய்யணும்னு நீங்கள் சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் தென்னங்கன்று வந்து எல்லாருமே வந்து கவுண்ட் அதிகமாக இருந்தால் நமக்கு பின்னாடி ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. பட் ஆனால் வந்து எந்த அளவுக்கு கவுண்ட்டை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈல்டு நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் ஒரு 70லேருந்து 80 கன்று ஹையஸ்ட்டாக வைக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 100-120 கன்று வரலையுமே வைப்பாங்க. நெருக்கமாக வைக்கக்கூடாது. மினிமம் டிஸ்டன்ஸ் 25 ஃபீட் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதுக்கு கீழே ரொம்ப இன்னும் கொஞ்சம் குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா 20-23 நீங்க அட்லீஸ்ட் வைக்கணும். 15-10 வைக்கிறாங்க. அப்போ நீங்க அப்படி 10 அடிக்கெல்லாம் வைக்கும் போது 100 கண்ணுக்கு மேல கிராஸ் ஆயிரும். அப்படின்னும் போது உங்களுக்கு மரம் வந்து ஹைட் ஏறிடும். இப்போ இந்த மாதிரி கன்றுகள் வாங்கி நம்ம நடவு செய்யறதுக்கு இப்போ 1 ஏக்கரோ இல்லை அதுக்கு மேலே நடவு செய்யறவங்களுக்கு கவர்மெண்ட் சப்சிடி எதனா கொடுப்பாங்களா, அந்த மாதிரி எதனா இருக்குங்களா? இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி இருக்கு. அதாவது கேரளாவில் கோகனட் போர்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது நீங்க லோக்கல்ல இருக்கிற வேளாண்மை துறை ஆஃபீஸ்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அவங்களே கைட் பண்ணுவாங்க. நம்ம ஃபார்ம்ல அதிகபட்சமா ஒரு ஆர்டர்னா எவ்வளவு அதிகமா ஒரே ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க? அதிகபட்சமா நமக்கு 15,000-20,000 கூட லோடு ஏற்றிருக்காங்க ஒரே ஆர்டர். இப்போ ஒரு கன்று வந்து நம்ம வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அது ஃபெயில் ஆகுது, நட்டதுக்கு அப்புறம் வந்து நடவு செஞ்சதுக்கு அப்புறம் அது காயுது, அந்த மாதிரி எதனா ஒரு ப்ராப்ளத்துல அது வளர்ச்சி இல்லை அப்படின்னா அது என்ன ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது டிபெண்ட் ஆன் அவங்களுடைய லொக்கேஷன், டிசீஸை பொறுத்து தான். லொக்கேஷன் அது ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் காண்டாமிருகம் வந்து அடிக்கும். இல்லைன்னா வந்து சில இடத்துல வந்து சில பிளான்ட்டுங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும் போது பாக்டீரியா ஃபங்கஸ் அட்டாக் வரும். அது டிபெண்ட் ஆன் எக்ஸாக்டாக அது எதுவுமே நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஆமாம், சில பேர் வந்து சால்ட் போட்டு நடுவாங்க. சின்ன இளந்து கண்ணுக்கு வந்து சால்ட் போடக்கூடாது. போட்டிங்கன்னா வந்து உடனே வந்து குருத்தலுகள் வரும், அப்படியே ரூட் பர்ன் ஆயிரும். கோகனட் ஃபார்மிங் வந்து பண்ணும்போது என்னுடைய ஃபியூச்சர் என்ன மாதிரி இருக்கும் உங்களுடைய அனுபவத்தில்? பெஸ்ட்டாக தான் இருக்கும், நல்ல ஃபியூச்சர் கண்டிப்பாக இருக்கும். உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா எப்படி கான்டாக்ட் பண்ணுவாங்க? நம்ம வீடியோவில் டைரெக்டாக மொபைல் நம்பர் கான்டாக்ட் கொடுக்கலாம். நம்ம லொக்கேஷன் வந்து இதில் பின் பண்ணிடலாம். ஓகே. இந்த மாதிரி ட்ரைனிங் இந்த மாதிரி எதனா கொடுப்பீங்களா? நம்ம கன்றுகள் எப்படி நடவு செய்யணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ட்ரைனிங் எதனா கொடுப்பீங்க? இல்லை, அந்த மாதிரி இப்போதைக்கு நம்ம யாருக்கும் கொடுத்ததில்லை. அது கால் பண்ணுங்க, அப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து நம்ம கொடுக்குறதா இல்லைன்னு பேச. இப்போ உங்களை பற்றி இந்த வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோஸ் வந்து பார்வையிடுறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கணும்னு என்ன கொடுப்பீங்க? டிப்ஸ்னா நான் உங்களுக்கு என்ன டவுட் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். நமக்கு நீங்கள் நம்மக்கிட்ட கண் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி என்ன டவுட் வேணாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எப்பயுமே நம்ம கைட் பண்ணிட்டே தான் இருப்போம். எப்போ கால் பண்ணாலும் எடுப்போம். அப்படியே எடுக்கலைனாலும் அந்த மாதிரிலாம் இல்லை. சப்போஸ் அப்போ காலில் அட்டன் பண்ணலன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் போடலாம்.
நம்ம இவ்வளவு நேரம் வந்து தென்னங்கன்கள் உற்பத்தி செய்யறதுல இருந்து அது எப்படி நடவு செய்யணும், எந்தெந்த மாதிரி எல்லாம் சேல்ஸ் பண்றோம், நமக்கு அவைலபிள் வேணும்னா என்னென்னலாம் பண்ணணும், நம்மளை கான்டாக்ட் பண்ண என்னெல்லாம் கிடைக்குன்ற வரைக்கும் எல்லாம் பார்த்தோம். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோல பாக்கு மரங்கள் எப்படி நடவு செய்யணும், அந்த சீட்ஸ் வந்து எப்படி உருவாக்குறதை பத்தி பார்ப்போம். கண்டிப்பாங்க. இவ்வளவு நேரம் நமக்கு தன்மையா வீடியோக்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Fearless.